ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம். மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 296 காலி பணியிடங்கள். 39 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 கேட்டகரியில் போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. வெளித்துறை காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 252, தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 30, ஆசிரியர் காலியிடம் 1, உள்துறை காலி பணியிடங்கள் 13. ஆக மொத்தம் 296 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். சீட்டு விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 18,500 58,600 வரைக்கும் தராங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 39 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெளித்துறை காலி பெண்களுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதற்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தாக ஆசிரியர் காலி பணியிடம், அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா உள்துறை காலி பணியிடங்கள் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை தரேன். ஸோ டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவர்களுடைய இணையதளத்திலே பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக அலுவலகத்திற்கு சென்று இதற்கான கட்டணம் ரூபாய் 50 செலுத்தி நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பெற்று கொள்ளலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் எதுவும் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8/1/2025 விண்ணப்பிக்க வேண்டும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்த செலவில் தான் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் மேல் உரை மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேரை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் ஒட்டுவதற்கு தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒட்டிட்டு சான்றொப்பம் வாங்கிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதிடுங்க. பெயர், அதுக்கடுத்த தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது. வயது பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிடுங்க. பாலினம் ஆணா பெண்ணான்றது எழுதிடுங்க. நிரந்தர முகவரி, ஆதார் அட்டை எண் 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க ஆதார் அட்டையில். ஸோ அதை எழுதணும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதம். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் 1/7/2024 அன்று பார்த்தீங்கன்னா
18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வித் தகுதி, நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வித் தகுதி, நிர்ணயிக்கப்பட்ட வெளித்துறை மற்றும் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் அதனுடைய விவரம் எழுதிட்டு இணைக்கணும். அதுக்கான நகல்கள் வந்து இணைக்கணும். அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து 1/12/2024 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும். நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல். குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம், ஆமாம் இல்லையா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம். பொதுவானவை. இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம். உறுதிமொழி காலத்தை பூர்த்தி செஞ்சுருங்க, மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அதை பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எந்த முகவரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் 624601 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சுயவிலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பு, அதில் ₹25 ஸ்டாம்பு ஒட்டி அதுடன் பார்த்தீங்கன்னா ஒப்புகை அட்டையும் இணைத்து அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். அஞ்சல் உரையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரிசை எண், ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா வரிசை எண் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 39 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை வரிசை எண் தான் வரிசை எண். ரைட்டுங்களா. ஸோ அந்த வரிசை எண்ணை குறிப்பிட்டு அதுக்கடுத்தாக நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதணும். ரைட்டுங்களா. மற்றும் டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறோம் அந்த பதவியின் பேர் எழுதிட்டு பின்னத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு இருக்கணும். ரைட்டுங்களா. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளித்துறை காலி பணிகளுக்கான டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள், ஆசிரியர் காலி பணியிடம், உள்துறை காலி பணியிடங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 14 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சீட்டு விற்பனையாளர், இளைஞர் உதவியாளர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் மின்னணுவியல் ஒரு காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹36,800 ₹1,16,200. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். உதவி பொறியாளர் சிவில் 4 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹36,700 ₹1,16,200. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் a passing section A and a B of the Institution of Engineers India. Examination Civil Engineering. இளநிலை பொறியாளர் மின் ஒரு காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹35,900 ₹1,13,500. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல் ஒரு காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹35,900 ₹1,13,500. டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். இளநிலை பொறியாளர் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஒரு காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹35,900 ₹1,13,500. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங். மேற்பார்வையாளர் சிவில் 3 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹20,600 ₹65,500. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். மேற்பார்வையாளர் இயந்திரவியல்
3 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய். டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். தொழில்நுட்ப உதவியாளர் மீன் 2 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். தொழில்நுட்ப உதவியாளர் ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுக்கடுத்த தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல் ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய். டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிடும். கணினி இயக்குபவர் 3 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரைட்டுங்களா. அண்டு மாஸ்டர் நாலேஜ் ஆஃப் ரைட்டிங் போத் இன் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரைட்டுங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டைப் ரைட்டிங் ரைட்டுங்களா. ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிர்தம் ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 ரூபாய். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் கோர்ஸ் ஃப்ரம் டெக்னீஷியன் விஞ்ச் ஆப்ரேட்டர் ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாயிலேருந்து 52,400. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு. மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாயிலேருந்து 52,400. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயர்மேன் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும் ரைட்டுங்களா. இதை கொடுத்த தகுதிகளும் வந்து கொடுத்துருக்காங்க. மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தம் ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாயிலேருந்து 52,400. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். ஹெல்ப்பர் 2 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாயிலேருந்து 52,400 ரூபாய். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் வயர்மேன் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். ஹெச்டி ஆப்ரேட்டர் ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாயிலேருந்து 57,900. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு. ஓட்டுநர் 2 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 58,600 ரூபாய். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் ஆர் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் 1 இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலிப்பீடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30 வந்து கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் காலிப்பீடங்கள் பார்த்தீங்கன்னா ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900 1,13,500 ரூபாய். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. உள்துறை காலிப்பீடங்கள் அதியானப்பட்டர் மலைக்கோயில் ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 ரூபாய். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதர கூடுதல் தகுதிகளும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. அர்ச்சகர் உபகோயில் 2 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 ரூபாயிலேருந்து 36,800 ரூபாய். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் 1 இயர் ட்ரைனிங் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டு இன் எனி ஆஃப் த ஆகம ட்ரைனிங் சென்டர். நாதஸ்வரம் உபகோயில் 2 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 50,000. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தவில் உபகோயில் 2 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 50,000. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ரிலவெண்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். தாளம் உபகோயில் 5 கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 50,000. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் சர்டிஃபிகேட் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டு ஆப்டெய்ன்ட் ஃப்ரம் எ மியூசிக் ஸ்கூல். மாலைக்கட்டி ஒரு கடிதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 31,500 ரூபாய். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதர கூடுதல் தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த கடிதங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 296 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி
624601 திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.